லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். புதுச்சேரியில் விஜய் பங்கேற்கும் தாவேக பொதுக்கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கும் நிலையில் அதிகாலை முதலே தாவேக தொண்டர்கள் பொதுக்கூட்டம் நடைபெறும் பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். மேலும் தொண்டர்களும் உள்ளே அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், பொதுக்கூட்டத்திற்காக என்னென்ன பிரத்யேக ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது? மேலும் பொதுமக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல் காவல்துறை தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று புதுச்சேரியில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறார். இதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில தொண்டர்கள் தற்போது புதுச்சேரி உப்பளம் மைதானத்துல கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியா பார்க்க முடியுது. குறிப்பாக கரூருடைய துயர சம்பவத்திற்கு எதிரொலியாக 72 நாட்களுக்கு பிறகாக திறந்த வெளியில விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகாக 55 நாட்களுக்கு பிறகு முன்னதாக காஞ்சிபுரத்துல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை விஜய் அவர்கள் நடத்தியிருந்தார். அந்த சந்திப்பு என்பது உள்ளரங்க கூட்டமாக நடத்தப்பட்டிருந்த ஒரு சூழல்ல மீண்டும் வெளியரங்குல தற்போது அந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. புதுச்சேரியில அதற்கான ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பா பல்வேறு கட்டுப்பாடுகள் புதுச்சேரி மாநில காவல்துறை தரப்புல விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில தற்போது வெளியரங்குல இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. புதுச்சேரி உப்பளம் மைதானத்துல இன்று காலை விஜய் அவர்கள் மக்கள் மத்தியில பேச இருக்கிறார். புதுச்சேரி மக்கள் தவிர்த்து தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் நிகழ்ச்சியில பங்கேற்க கூடாது என காவல்துறை கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறாங்க. நேற்றைய தினமே ஏராளமானோர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் புதுச்சேரிக்கு வருகை தந்ததாலாம் தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. இந்த ஒரு சூழல தான் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த 5000 பேருக்கு மட்டுமே மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில பங்கேற்பதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. உப்பளம் மைதானத்துல அதற்கான ஏற்பாடுகள் என்பது தாவேகா தரப்புல செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியா பார்க்க முடிகிறது. QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த QR கோடு ஸ்கேன் அடிப்படையில் மட்டுமே தொண்டர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் என யாரும் உள்ளே வருவதற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பிலும் முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் யாரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம் என வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டு அதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழல் தான் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய உப்பளம் மைதானத்துல குடிநீர், கழிப்பிடம், மருத்துவம் உள்ளிட்ட வசதிகளை தாவேகாவினர் செய்திருக்கிறாங்க. காவல்துறை அறிவுறுத்தலின் அடிப்படையில மக்களுக்கான வரக்கூடிய தொண்டர்களுக்கான அடிப்படை வசதிகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. காலை சரியாக 10 மணி அளவுல உப்பளம் மைதானத்துல மக்களை சந்திப்பதற்கு விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். பல்வேறு விஷயங்கள் இதுல பேசு பொருளாக அமைந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் இதுநாள் வரைக்கும் பார்த்தோம் என்றால் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுல பிரச்சாரத்தை மேற்கொண்டார், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை மேற்கொண்டிருந்தார். தொடர்ச்சியா ஆளும் தரப்பாக இருக்கக்கூடிய திமுக மீதும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக மீதும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இந்த ஒரு சூழல் தான் புதுச்சேரிக்கு வருகை தரக்கூடிய விஜய் என்ன பேச போகிறார், புதுச்சேரி மாநிலம் நலம் சார்ந்து என்ன பேச போகிறார் என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. தொடர்ந்து ரோட் ஷோ நடத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு சூழல் தான் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார். விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சார வாகனம் என்பது நேற்று இரவே புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த உப்பளம் மைதானத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. மைதானத்திற்கு கொண்டு வரும்போது வழிநெடுகிலும் அந்த வாகனத்தை தொண்டர்கள் பின்தொடர்ந்த காட்சிகள் எல்லாம் நம்மால் நேரடியா பார்க்க முடிந்தது. திரையுலகுடைய ஒரு உச்ச நட்சத்திரமாக விஜய் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை விஜயை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே கட்சியினர் மட்டுமில்லாம ஏராளமான பொதுமக்கள் இங்கே கூடியிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. தாயுமானவன், தற்போது தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மைதானத்திற்குள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்களா தற்போது? மேலும் எத்தனை போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் சரியாக காலை 10 மணி அளவில் தான் இந்த நிகழ்ச்சி என்பது துவங்கும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது வரை தொண்டர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. வழிநெடுகிலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் புதுச்சேரி மாநிலம் முழுவதுமே பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பா 2 இடங்கள், கடலூரில் இருந்து புதுச்சேரி உள்ளே நுழையக்கூடிய இடம், அதே போல்
விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி மாநிலத்துக்குள்ளே நுழையக்கூடிய இடம், இந்த 2 இடங்களிலும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் யாரேனும் உள்ளே நுழைகிறார்களா என்பது தொடர்ச்சியா கண்காணிக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் உள்ளே வர வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நிர்வாகிகள், தொண்டர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் வருகிறார்களா என்பதும் அங்கே புதுச்சேரி மாநில காவல்துறை தரப்புல கண்காணிக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அதே சமயம் இந்த உப்பளம் மைதானத்தை பொறுத்தமட்டில் தற்போதைய சூழல்ல ஒரே ஒரு பிரதான நுழைவாயில் தான் இருக்கிறது. இந்த நுழைவாயிலின் வழியாகத்தான் தொண்டர்கள் உள்ளே நுழைவதற்கு அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. தற்போதைய சூழல்ல தொண்டர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. சிறிது நேரம் கழித்துதான் தொண்டர்கள் உள்ளே நுழைவதற்கு அனுமதி வழங்கப்படும் என புதுச்சேரி மாநில காவல்துறை தரப்புல தகவல்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நுழைவாயிலே ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருக்கிறாங்க. QR கோடு அடிப்படையில் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல அந்த 5000 பேர் மட்டுமே உள்ளே நுழைவதற்கான ஏற்பாடுகளை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறாங்க. வேறு யாருக்கும் உள்ளே நுழைவதற்கான அனுமதி என்பது கிடையாது. அதே சமயம் பார்த்தோம் என்றால் இந்த உப்பளம் மைதானத்தை சுற்றி 3 சாலைகள் இருக்கின்றன. அந்த சாலைகளுடைய சுமார் ஒரு 500 மீட்டர் தொலைவிலேயே காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து வேறு யாரும் உள்ளே நுழையாத வகையில கடுமையான தடுப்புகளை அமைத்து உள்ளே வரக்கூடிய வாகனங்களையும் அதே போல் வரக்கூடிய தொண்டர்களையும் கண்காணித்து யாருக்கெல்லாம் இந்த பாஸ் இருக்குதோ அவங்க மட்டும்தான் உள்ளார, அதாவது உப்பள மைதானத்திற்கு நுழைவாயிலுக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கிறாங்க. முழுமையான வழிகாட்டுதல்கள் என்பது காவல்துறை தரப்புல வழங்கப்பட்டிருக்கிறது. தாவேகா தரப்பிலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவர். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில்.